உலகம் முழுவதையும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அக்னி இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா? அந்த எழுப்புதல் அக்கனி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது, இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. எழுப்புதலுக்கு தேவன் பயன்படுத்துகிற ஊழியர்கள், அந்த ஊழியர்களுக்காக செபிப்பது, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய ஆலயம் இருந்தது. அதில் பிரதான ஆசாரியன், ஆசாரியர்கள், லேவியர்கள், அவங்க தேவாலயத்தை சுற்றி தான் அந்த ஊழியம் இருந்தது. அதுதான் பழைய ஏற்பாட்டு கால ஊழியம். புதிய ஏற்பாட்டிலே நம்ம வரும்போது வேதத்தில் எபேசிய 4 சொல்லப்பட்டபடி 5 விதமான ஊழியங்கள்: அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், அப்புறம் மேய்ப்பர்கள், போதகர்கள். 5 விதமான ஊழியங்கள். இப்போ நடந்து கொண்டிருக்கிறது 5 விதமான ஊழியங்கள். புதிய ஏற்பாட்டில் எழுப்புதலின் விளைவாக உண்டான புதிய ஊழியங்கள். அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகளிலே நம்ம பார்க்கிறோம். இந்த 5 விதமான ஊழியங்களும் நிறைவேறினதை அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்க முடியும். இப்பவும் அந்த மாதிரி ஊழியம் நடக்கிறது. இந்த ஊழியர்களை தான் ஆண்டவர் பயன்படுத்தி எழுப்புதலை பரவ செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 உண்டான எழுப்புதல் ஆசியா கண்ட முழுவதிலும் பரவினது, ஐரோப்பா கண்ட முழுவதிலும் பரவினது. இதில் சுவிசேஷகர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் அப்போஸ்தலர் 8 சமாரியாவில் போய் பலத்த அற்புதங்களை செய்த போது அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஸ்தேவான், அவர் ஒரு சுவிசேஷகர் தான். அவர் ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர். இது மாதிரி சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள், சில அகபு என்கிற தீர்க்கதரிசி. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 13 வாசிக்கும் போது பவுல், பர்னபாலாம் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தாங்க. ப்ராஃபட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் 2 விதமான ஊழியத்தை சபையிலே நிறைவேற்றினார்கள் என்று வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இதான் அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள ஊழிய அழைப்பு. இதே மாதிரி தான் இப்பவும் இந்த உலகத்தில் அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க, சுவிசேஷகள் இருக்கிறாங்க, நல்ல போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ இவங்கள தான் எழுப்புதல் திட்டத்துல தேவன் முதன்மையாய் வைத்து பயன்படுத்துகிறார். எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆனா தலைமையில் இருக்கிறவங்க இந்த ஊழியர்கள் தான். மொழி நேர ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட ஊழியர்கள். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? எழுப்புதல் காலத்துல அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவங்க எப்படி செயல்பட்டாங்க? இதைத்தான் நம்ம கவனமாய் பார்க்க வேண்டும். வேத புஸ்தகத்துல கலாத்தியர் 5 22, 23 வாசித்தா ஆவியின் வரங்கள் 9 காரியம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 12 8 முதல் 10 வசனங்கள் வாசித்தால் ஆவியின் வரங்கள் 9 சொல்லப்படுகிறது. நான் இந்த நாட்களில் இதை குறித்து தியானித்து ஜெபித்த போது முதலாவது ஊழியர்களை குறித்து செய்தி. இதுல ஊழியர்களுடைய கனிகள் 9. நான் அறிந்த அளவில் வேத புஸ்தகத்திலிருந்து அப்போஸ்தலர் நடபடிகள்ல இருந்து ஊழியர்களுடைய கனிகள் 9. இந்த ஊழியர்கள் இப்படி இருந்தாதான் எழுப்புதல் பரவி செல்ல முடியும். அப்ப நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதலும் அர்ப்பணிப்பும் அவசியம். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அப்போஸ்தலர் 6:4 நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். முதலாவது ஜெபம், 2வது வேத வசனம், வசனத்தை போதிக்கிற ஊழியம். இடைவிடாமல் தினமும் வசனத்தை போதிப்பது. இப்படி நடக்கிற சில சபை எனக்கு தெரியும். சில மெய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ் அழைக்கப்படுகிற மெய்ப்பர்கள் எங்க போக மாட்டாங்க. நான் பார்த்திருக்கேன் அவங்கள. தினம் காலையில சர்ச்சுக்கு போயிடுவாரு. யாருமே இல்லாட்டாலும் போய் அந்த மெய்ப்பர், அந்த பாஸ்டர் போய் கரமொய்த்து ஜெபம் பண்ணுவார். அங்கே வரக்கூடிய மக்களை உட்கார வச்சு பைபிள் ஸ்டடி நடத்தி காலையில, மத்தியானம், மாலையில எப்பவும் அதுதான் அவருடைய ஊழியம்.
அதுக்கு தான் அழைக்கப்பட்டாங்க. மேய்ப்பர்கள் வெளியே போக கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மந்தை கூடக்கூடிய இடம் சபை. அதுக்கு தான் 50 லட்சம் 60 லட்சத்துக்கு சர்ச்சு கட்டி தந்திருக்கிறார். அங்கதானே நீ தனம் இருக்கணும். இதை தான் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம், வசனத்தை போதிப்போம், ஜெபம் பண்ணுவோம், வசனத்தை போதிப்போம். இந்த பந்து விசாரிப்புகள்லாம் என்ன கோபப்படாத, அதுக்கெல்லாம் வேற ஆளை நியமித்து விடலாம், அது அவங்க பார்த்து கொள்ளுவாங்க. இதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரங்க அப்ப பாருங்க, இடைவிடாமல் போதிக்கிற ஊழியம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல தான் பேதுரு முதல் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மீனவனா இருந்தவர், ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர். ஆனா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் முதல் வாசித்தீங்கன்னா, முதல் பிரசங்கம் பண்ணும் பொழுது யோவேல் தீர்க்கதரிசியை பற்றி பேசுகிறார், தாவீதை பற்றி பேசுகிறார். அப்ப பழைய ஏற்பாடு அவருக்கு தெரிகிறது, அதை கற்றுக்கொண்டார், வசனம் தெரிகிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல மறுபடியும் பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். மோசேயை பற்றி பேசுகிறார், சாமுவேலை பற்றி பேசுகிறார், ஆபிரகாமை பற்றி பேசுகிறார், வசனம் தெரிகிறது. இயேசு பற்றி சொல்றாங்க, இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எவ்வளவாய் கற்றிருக்கிறார். ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்ச உடனே ஒப்பு கொடுத்தேன். அடுத்து நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், பைபிள் காலேஜுக்கு போ, இந்த வேத புஸ்தகத்தை பற்றி அடிப்படையான சத்தியம் உனக்கு தெரியணும், நீ போய் கொஞ்ச நாள் படி, வேதத்தை படி, வேதத்தை கற்றுக்கொள். கத்துறதான் அனுப்பினார். அப்போ ஆதியாகமா என்னன்னு தெரியணும், வெளிப்படுத்த விசேஷனா என்னன்னு உனக்கு தெரியணும், நிருபங்கள்னா என்னன்னு உனக்கு தெரியணும். அப்ப வேதாகமத்தை பற்றி தெரியாம என்ன ஊழியத்தை சரியா செய்ய முடியும்? அப்ப எனக்கு தெரிஞ்சாதானே நான் மற்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்க முடியும். மேய்ப்பர்கள் வசனத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், பைபிளை பற்றி முழுமையா தெரியணும். அதுக்காக படிக்கிற எத்தனை வாய்ப்பு இருக்கிறது. நான் சர்ச்சை ஆரம்பிச்சுட்டேன், இப்ப மேய்ப்பரா இருக்கிறேன், இப்பவுமே பைபிள் காலேஜில் படிக்க முடியுமா? தேவையில்லை, ஆன்லைன்ல படிக்கலாம். அதுக்கு டைம் எடுக்கணும், அதுக்காக உட்காரணும், கற்றுக்கொள்ளணும், வசனத்துல தேறினவர்களா இருக்கணும். அப்பதான் வசனத்தை போதிக்க முடியும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 5:42 வாசிங்க. தினம்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அப்ப அன்றைக்கு ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? தினந்தோறும் ஊழியர்கள் கவனிங்க, தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணினார்கள். ஒன்று நீங்க சர்ச்சுக்குள்ள பிரசங்கம் பண்ணணும், அல்லது வீட்டுல பிரசங்கம் பண்ணணும், ஜெபக்கூட்டம் நடத்தி வசனத்தை போதிக்கணும். இந்த மாற்றம் சபைக்குள்ள வரணும், ஊழியர்களுக்குள்ள வரணும். ஒரு சுவிசேஷகன் என்றால் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை தெருவில் நிக்கணும், சுவிசேஷம் சொல்லணும், 4 கைப்பிரதியாவது கொடுக்கணும். சும்மா ஊர் சுத்திட்டு எங்கெங்க கூட்டம் நடக்குது அங்க மட்டும் போயிட்டு நான் ஒரு சுவிசேஷகன் எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஆளுக்கு கூட சுவிசேஷம் சொன்னதில்லை, ஒரு தெருவில் கூட பிரசங்கம் பண்ணினதில்லை, ஒரு ஆளுக்கு கூட இயேசுவை பற்றி பேசினது இல்லை. எப்படி சுவிசேஷகன் என்று சொல்ல முடியும்? ஊழியக்காரன், ஊழியக்காரி எதுக்கு பெருமைக்கா? ஊழியர்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். ஆதி திருச்சபையில் அவங்க செய்த மாதிரி செய்ய வைக்கணும் ஆண்டவர். அதுக்கு ஜெபிக்கணும் இடைவிடாமல். ஆலயத்துல வீடுகள்ல ஜெப கொண்ட வச்சு வசனத்தை போதிக்கலாமே. ஒவ்வொரு தெருவில் ஒவ்வொரு நாள் வச்சா ஒரு 10 பேர் வந்து வசனத்தை கற்றுக்கொள்ளுவாங்களே. அதுக்கு தானே அழைக்கப்பட்டு இருக்கிற ஊழியர்கள், அதுக்கு தானே மெய்ப்பர்கள். சுவிசேஷம் அதுக்கு தானே தெருவில் போய் சொல்லணும், 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லணும், அதுக்கு தானே சுவிசேஷகன். இதெல்லாம் செய்யல, 1-2 பேர் செய்யறாங்க, மற்றவங்க செய்யல. மெய்ப்பனா இருந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கணும். எனக்கு ஒரு பாஸ்டரை தெரியும், மெய்ப்பனை, பாண்டிச்சேரியில அவங்க பாஸ்டர், பெரிய சர்ச்சு, ஆயிரக்கணக்கான பேர் ஆராதனைக்கு வருவாங்க. அவங்கள எனக்கு தெரியும். அவங்க சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமைன்னா ஆராதனை, அவங்கள தான் காலையில மத்தியானம் சாயங்காலம் சர்ச்சு அங்க போய் ஜபம் வர்ற மக்களுக்கெல்லாம் வசனத்தை சொல்லுவது, போதிப்பது,
வேற எங்கேயும் போக மாட்டாங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த இடம் இது, என்னுடைய ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற இடம், என் ஊழிய ஸ்தலம், அங்கேதான் இருந்து செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அதன் பிறகு ஆண்டவர் பேசினாராம், மகனே நீ இப்ப சுவிசேஷம் சொல்லு அப்படின்னு. திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடியும். திங்கக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, வாரத்தில் 5 நாள் கிராமத்துக்கு போயிடுவாங்க. கிராம சுவிசேஷம். தன்னுடைய சபையில கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போவாங்க. தெருக்கள்ல பிரசங்கம், பிசாசு ஓடும், வியாதிச சுகமாவாங்க, அற்புதம் நடக்கும். நடுராத்திரி தான் திரும்புவாங்க. அந்த கிராமத்தில் உள்ள சபை பாஸ்டர்மார்களை உற்சாகப்படுத்தி, நீங்களே செய்யுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவங்க பிள்ளைகள் சொன்ன, ஏப்பா இப்படி ஓய்வு இல்லாம ஓடுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அதுக்கு எவ்வளவு ஸ்டெயின் பண்றீங்க, மறுபடியும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் எல்லாம் கிராமம் போறீங்களே. அவங்க சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு ஒரு பாரம் தந்திருக்கிறார், 2000 கிராமத்திலாவது நான் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், 2000 கிராமத்திலாவது அறிவிச்சிடணும். அந்த பாரம் அவங்க சபை இருக்குது, ஆயிரக்கணக்கான ஆத்மா வர்றாங்க, அங்க உட்கார்ந்து இருந்தாலே போதும். அந்த ஆண்டவர் ஏவுகிற சுவிசேஷ சொல், அது சுவிசேஷகனா இருந்தாலும் மேய்ப்பர்களா இருந்தாலும் எல்லாருமே சுவிசேஷம் அறிவிக்கணும், வசனத்தை போதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும் பொழுது கவனிங்க, அவர் வசனத்தை அழகா போதிக்கிறார். ஆபிரகாமை பற்றி பேசுகிறார், மோசையை பற்றி பேசுகிறார், தாவீதை பற்றி பேசுகிறார். வசனத்தை அழகா தெளிவா எடுத்து போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 16:32 அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க. அதோடு நின்று விடவில்லை, வசனத்தை போதித்தார்கள். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட நீங்க கர்த்தருடைய வசனத்தை அறியணும், இனி எப்படி ஆண்டவர்களை நிலைச்சிருக்கணும், வசனத்தை போதித்தார்கள். இயேசுடைய ஊழியத்தை பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஜெப ஆலயங்களிலே அவர் போதித்தார், ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணினார், அப்புறம் சுகமாக 3 ஊழியம் செய்தார். பிரீச்சிங், டீச்சிங், ஹீலிங். இயேசுடைய ஊழியத்திலே 3 பார்க்க முடியும். பிரீச்சிங், டீச்சிங், ஹீலிங், 3 ஊழியம். பிரசங்கம், போதனை, சுகமளிக்கிற ஊழியம். ஜபாலயத்துக்கு போனா அங்க போய் பிரசங்கம் பண்ண மாட்டார், டீச்சிங், போதித்தார், வசனத்தை விளக்கி போதித்தார். தெருக்கள்ல மக்கள் மத்தியில போனா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். எளிமையா, காகத்தை பாருங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க, அந்த எளிமையா அவங்களுக்கு பிரசங்கித்தார். ஆனா ஜபாலயத்துக்குள்ள உனக்கு வசனம் தெரியும், பைபிளோட பழைய பாட்டை கையில வச்சிருக்கிறல்ல, போதித்தார், டீச்சிங் கொடுத்தார். அப்புறம் ஹீலிங். எல்லா ஊழியர்களும் இதை செய்யணும். ஆதி திருச்சபையில் அப்படிதான் எழுப்புதல் காலத்துல அந்த ஊழியர்கள் இந்த காரியத்தை செய்தாங்க. ஆனா இன்னைக்கு சபைகள்ல வெறும் பிரீச்சிங், 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 நோ டீச்சிங். அதனால விசுவாசிகள் குழந்தைகளாவே இருக்கிறாங்க, வளர மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு சொல்லப்படு, காணிக்கை எப்படி கொடுக்கணும், காணிக்கை கொடுத்த என்ன ஆசீர்வாதம், எப்படி தசாம, இதை மட்டும் நல்லா டீச் பண்றதுனால சில சபைகள்ல, எல்லா சபையில இல்ல, சில சபையில் அது மட்டும்தான் டீச்சிங். அதனால நல்லா கொடுக்க வைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஜெபத்தை பற்றி போதிக்கிறோமா? விசுவாச வாழ்க்கையை பற்றி போதிக்கிறோமா? இயேசுக்கு முதலிடம் கொடுக்கிற பற்றி சபையில போதனை இருக்கிறதா? குடும்பத்தை பற்றி கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், மாமியார், மருமகள் வீட்டுக்குள்ள எப்படி சாட்சியா இருக்கிற செய்தி சபையில சொல்லப்படுகிறதா, டீச் பண்ணப்படுகிறதா? தெரியாது. அதனாலதான் குடும்பங்கள் பாழாகிறது. வசனம் போதிக்கப்படவில்லை, வெறும் பிரசங்கம், வாக்குத்தத்தம், வார வாக்குத்தத்தம், ஜெபம், உனக்கு ஆசீர்வாதம், அவ்வளவுதான், நீ காணிக்கை கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே சொல்லிவிட்டு போய் விடுகிறோம். அது மட்டுமல்ல, எவ்வளவு சத்தியம் பைபிளுக்குள்ள இருக்கிறது அதையெல்லாம் அவனுக்கு போதிக்கணுமே. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆதி திருச்சபையில செய்தாங்க. இது கடைசி காலம், வருகையின் காலம், எப்படி அதை போதிக்கணும்ல, என்னென்ன ஜெபிக்கணும் அதை போதிக்கணும் இல்ல, சபை போதிக்கிற இடமா இருக்கணும் இல்ல, அங்க போதனையில வெறும் பிரசங்கம் தான் இருக்கிறது. அப்ப நமக்குள்ளதான் மாற்றம் வரணும்.
ஊழியர்களுக்குள்ள முதல்ல மாற்றம் வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். எங்க ஊழியர்கள் வசனத்தை போதிக்கிறவர்களாய் இருக்கணும். முதல்ல ஜெபிக்கிறவர்கள், இரண்டாவது வசனத்தை போதிக்கிறவர்களாய் இருக்கணும் என்று நம்ம ஜெபிக்கணும். மியான்மர் தேசம் போயிருந்தேன். நிறைய கேத்தலிக் குடும்பம் வந்து பார்த்தாங்க. ஐயா, நாங்க டிவில தான் உங்களை பார்த்திருக்கிறோம், எங்க சபையில ஜெபிக்கவே சொல்லி தரல, எங்களுக்கு ஜெபமே தெரியாது ஐயா. நாங்க ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்துதான் ஜெபம்னா என்ன, எப்படி ஜெபிக்கணும், என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் அறிந்து தினம் ஜெபிக்க 2 மணி நேரம் ஜெபிக்கிறோம், தினம் 2 மணி நேரம் ஜெபிக்கிறோம். பலர் வந்து சொன்னாங்க. அப்ப சொல்லி கொடுத்தா செய்ய ரெடியா இருக்கிறாங்க. சொல்லி கொடுக்கப்படல. இந்த போதனை சர்ச்சுக்குள்ள இல்லாததுனாலதான் குடும்பங்கள் பாழாகிறது, சமுதாயம் பாழாகிறது. அன்றைக்கு அவங்க வசனத்தை போதித்தாங்க, வீடுகள்ல கூட போய் போதித்தாங்க. நாங்க ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல புதன்கிழமை தோறும் பைபிள் ஸ்டடி இருக்கும் சர்ச்சஸ்ல. பெந்தெகோஸ்தே சபையில இருக்கும், சிஎஸ்ஐ சபையில இருக்கும். சிஎஸ்ஐ சபையில என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு ஜப கூட்டம், ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு வீட்டுல ஜப கூட்டம். அங்க எல்லாரும் கூடி வரும்போது அங்க பைபிள் டீச் பண்ணுவாங்க, வசனத்தை போதிப்பாங்க. நான் அப்படியெல்லாம் கேட்டு வளர்ந்தவன். ஒவ்வொரு தலைப்பை வச்சு வீடுகளில் ஜனங்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, வசனத்தை புரட்டி பார்த்து அந்த சப்ஜெக்டை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளுவாங்க. அது மாதிரி பெந்தெகோஸ்தே சபைகள்ல புதன்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கும். அப்ப அன்னைக்கு பைபிளை பத்தி போதிப்பாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்டா வச்சு ஒவ்வொரு வாரமும் போதிப்பாங்க. இப்ப சில சபைகள் தான் அதை பின்பற்றுகிறாரு, எல்லா சபையிலும் அது இல்லையே. அப்ப இந்த டீச்சிங் இல்லாததுனால, வசனத்தை போதிக்கிறது இல்லாததுனால விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராம குழந்தைகளை போல இருக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ராங் இல்லாம இருக்கிறாங்க, பலவீனமா இருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல அவங்க வீடுகள்லயும் போய் போதிச்சாங்க, ஆலயத்துல வசனத்தை போதித்தாங்க, தினந்தோறும் போதித்தாங்க. ஒரு ஊழியக்காரன் தினந்தோறும் வசனத்தை போதிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. பைபிள்ல சொல்லி இருக்குதா? இதுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமேன் சொல்லுங்க. வசனத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். வசனத்தில் இப்படி இருக்கு, இதன்படி நாங்க மாறணும், எங்க சபையில் இருக்கிற மெய்ப்பர்கள் மாறணும், பிஷப்மார்கள் மாறணும். அப்படி நம்ம ஜெபிக்கணும், அந்த மாற்றம் வரணும். இதுக்கு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்துருங்க. உங்க சபையில நீங்க பார்க்கிற ஊழியர்களை கர்த்தர் இப்படி பயன்படுத்தணும். ஊழியர்கள் மத்தியில எழுப்புதல் வரணும், ஊழியர்கள் மத்தியில ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வரணும், ஊழியர்கள் மத்தியில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஆதி திருச்சபை ஊழியர்களை போல எல்லாரையும் மாற்றணும். ஆண்டவர் பேசுற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, துதிங்க துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். முதல் நூற்றாண்டுல ஆதி திருச்சபையில ஊழியர்களை தேவன் எப்படி பயன்படுத்தினாரோ அந்த எழுப்புதல் ஊழியர்களுக்குள்ள வரணும், ஊழியர்களுக்குள்ள வரணும், மெய்ப்பர்களுக்குள்ள வரணும், அப்போஸ்தலர்களுக்குள்ள வரணும், சுவிசேஷகர்களுக்குள்ள வரணும், தீர்க்கதரிசிகளுக்குள்ள வரணும், போதிக்கிறவர்களுக்குள்ள வரணும். அவங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் வசனத்தை போதிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், போதிக்கணும், தேவ வல்லமை வெளிப்படுத்தணும், உத்தமமா இயேசுவை பின்பற்றணும், உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும், வெளிப்பாடுகளோடு ஊழியம் செய்யணும். ஆண்டவரே, எங்கள் மெய்ப்பரை இப்படி பயன்படுத்தணும், எங்க ஊழியர்களை இப்படி பயன்படுத்தணும், எங்கள் ஊழியர்கள் இப்படிப்பட்ட அபிஷேகத்தோட செயல்படணும். ஆண்டவரே, எங்கள் ஊழியர்கள் இடைவிடாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். எங்க சபைகளில இடைவிடாமல் ஜெப சத்தம் கேட்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எங்க சபைகளில இடைவிடாமல் ஜெப சத்தம் கேட்கணும், சர்ச்சஸ்ல இடைவிடாமல் ஜெப சத்தம் கேட்கணும். எப்பொழுதும் வசனம் போதிக்கப்படணும், இடைவிடாமல் வசனம் போதிக்கப்படணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். எல்லா ஊழியர்களும் சுவிசேஷம் அறிவிக்கணும். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், தேவ வல்லமையை வெளிப்படுத்தணும். எங்க சபைக்குள்ள அற்புதம் நடக்கணும், ஆராதனையில் அற்புதம் நடக்கணும், ஆராதனையில வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்படணும், வல்லமை வெளிப்படணும், எல்லாருக்குள்ள ஒரு மனம் காணப்படணும், பெருமைகள் மாறணும், சுயநலங்கள் மாறணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு மனம் உண்டாகணும். ஆண்டவரே, பாடுகளுக்கு அர்ப்பணிக்கணும், பாடுகளுக்கு என்று பயப்படக்கூடாது,
பாடுகளுக்கு அர்ப்பணிக்கணும். அந்த இருதயத்தை தாரும். உத்தமமாய் உம்மை பின்பற்றணும். உத்தமமாய் குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை வாழணும். குற்றம் சாட்டப்படாத ஊழிய செய்யணும். ஜெபிங்க. உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். உண்மை. ஆண்டவரே, வெளிப்பாடு பெற்ற ஊழிய செய்யணும். வெளிப்பாடு பெற்ற ஊழிய செய்யணும். ஜெபிங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டுல, எங்க இந்தியாவுல எல்லா ஊழியர்களையும், மெய்ப்பர்களை, சுவிசேஷகர்களை, தீர்க்கதரிசிகளை, போதிக்கிறவர்களை, அப்போஸ்தலர்களை, ஆதி திருச்சபையில நீர் பயன்படுத்தின ஊழியர்களை போல பயன்படுத்தணும். அவங்களுக்குள்ள ஒரு ஜெப அபிஷேகம் வரணும். போதிக்கிற அபிஷேகம் வரணும். சுவிசேஷத்தை அறிவிக்கிற அபிஷேகம் வரணும். உண்மையும் உத்தமமாய் பின்பற்றணும். பாடுகளை சகிக்கணும். ஆண்டவரே, வெளிப்பாடுகளோட ஊழிய செய்யணும். அந்த அபிஷேகம் இறங்கட்டும். கர்த்தர் அப்படியெல்லாம் செய்ய போகிறார். ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.